விநாயகன் 67 மாண்புமிகு உறுப்பினர் திரு சண்முக ஐயா, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களை வழங்கி தங்களது அனுமதியோடு விடை ஆ மற்றும் ஆ. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கல்வி மாவட்டத்தில் உள்ள ஒட்டப்பிடாரம் வட்டார கல்வி அலுவலக கட்டடம் ஒட்டப்பிடாரம் வஉசி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இயங்கி வந்தது. ஒட்டப்பிடாரம் வட்டார கல்வி அலுவலகத்திற்கு புதிய கட்டடம் கட்ட தூத்துக்குடி மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சண்முக ஐயா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் ஒட்டப்பிடார ஒன்றியத்தில் 139 அரசு பள்ளிகளும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் உள்ளது. ஒட்டப்பிடாரத்தில் வட்டார கல்வி அலுவலக கட்டிடம் இல்லாததால் தற்போது வஉசி அரசு மேல்நிலைப்பள்ளி கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதில் கூறியுள்ளார்கள். மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது ஒட்டப்பிடார சட்டமன்ற தொகுதியில் கருங்குளம் ஒன்றியத்தில் சவலாப்பரி அரசு மேல்நிலைப்பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளி சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் 3 கட்டடங்கள் மட்டுமே உள்ளதால் போதுமான கட்டட வசதி இல்லாத காரணத்தினால் மாணாக்கரின் நலன் கருதி தரைத்தளம் முதல் தளத்துடன் கூடிய 3 வகுப்பறை கட்டிடம் 2 எண்ணமும் மாணவர் மாணவிகளுக்கு கழிப்பறை கட்டடங்களும் அமைத்து தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சண்முக அவர்கள் மட்டுமல்ல, எங்கெங்கெல்லாம் கட்டிடங்கள் கேட்கப்படுகின்றதோ, ஏற்கனவே திங்கட்கிழமை என்னோட மானிய கோரிக்கை இருக்குது, அதில் நான் பேசலான் இருந்தேன். இருந்தாலும் நம்முடைய பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் என்கின்ற வகையில் ஏறத்தாழ 7500 கோடி ரூபாயை வருகின்ற ஆண்டுகளில் 16,000 வகுப்பறைகள் கட்ட வேண்டும் என்று நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் ஏற்கனவே 2497 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 3603 வகுப்பறைகள் கட்டப்பட்டிருக்கின்றது. அதை சார்ந்து சுற்றுச்சுவராக இருந்தாலும், கழிவறைகளாக இருந்தாலும், ஆய்வகங்களாக இருந்தாலும் எல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, மீண்டும் ஒரு 3601 வகுப்பறைகள் கட்டுகின்ற பணி மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிதியாண்டிலும் தனியாக ஒரு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்தெந்த கேள்விகளை கேட்கிறார்கள் இது சார்ந்து அவர்களுக்கு உடனடியாக அது கட்டித் தருகின்ற பணியில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.